ஐயா இப்போ இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கய்யா. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பாட சொன்னவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறாரு பேர். ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, புதிர்லோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐயா இவன் தொடர்ந்து வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளை பதப்பதம் அயோக்கியம் அது இதுன்னு சொல்லி அவன் பேசுகிறாங்க. இதை நீங்கள் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? முதல்ல அவனுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியுமா? இப்போ கடவுள்ன்ற சொல்லு இருக்குது, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியுமா? முதல்ல அந்த கழுதிக்கு அது கூட தெரியாது. ஆச்சா, கடம் ப்ளஸ் உள் கடவுள், பானையிலே வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்டவன் கடவுள். அதாவது நான் டெஃபினிஷன் முன்னாடியே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி எழுப்பி ஐம்புலன்களை அடக்கி நிர்வாணம் மீதி பானையிலே ஜீவசமாதி ஆனவர், இவங்க தான் கடவுள். கடம் ப்ளஸ் உள் கடவுள், இவங்க தான் கடவுள். அந்த கழுதிக்கு அது தெரியுமா? அந்த வெங்காயத்துக்கு அது தெரியுமா? டெஃபினிஷனே தெரியாது. கடவுள்னு என்னன்னு தெரியாமே நீங்கள் மாதிரி ஊட்டிகிட்ருக்க. இப்போ விஜயநகர பேரரசில் வந்தான், தெலுங்கு வந்தான், இன்றைக்கி அவன் தான் பிராமணனை கூட்டிகிட்டு வர்றான். அவனை வச்சுட்டு இல்லாத இந்த மாதிரி இந்த கதை, இந்த இது பண்ணி மூஞ்சிக்கு சாமி அதெல்லாம் உருவாக்கினவன் யார்? பிராமணன் தான் உருவாக்கினா, நீங்கள் தான் பரப்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அவனை வந்து உருவாக்க சொல்லிவிட்டு அதை நம்மளை வழிபட வச்சுட்டு இப்போ அந்த கடவுளை குறை சொல்லிகிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ அந்த யார் எந்த நாம் வந்து முருகனையும் சிவனையும் திருமாலையும் தான் முக்கியமாக கிருஷ்ணனையும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கடவுள்னா என்னன்னே தெரியாத இந்த அயோக்கியன், ஆச்சா, கடவுள் ஒன்றுமே தெரியாமல் எந்த கடவுள் நம்ம கடவுளரை வந்து இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கான். இந்த கடவுள் என்பது யாருன்னு நமக்கு தெரியுங்க. முருகன் யார்? குமரிக்கண்டத்திலிருந்து நீரொழியின் போது தனது மக்களை காத்து கொண்டு வந்து தென்னிலங்கையிலே குடியேறியவர் முருகன். அதற்கு முன்னால் குமரிக்கண்டத்தில் இருந்தவர் தமிழை ஆண்டவர் சிவன். அதன் பிறகு ராவணேந்திர கும்பகர்கள் 7500 வருஷத்துக்கு முன்னாடி, 20000 வருஷத்துக்கு முன்னால் சிவன், 10,000 வருடங்களுக்கு முன்னால் முருகன், 7500 வருடங்களுக்கு முன்னால் ராவணேந்திரர்கள் கும்பகர்ணன். அதன் பிறகு வந்து மகாபாரதத்தினுடைய கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியனும் நமது கடவுளர்கள். அதன் பிறகு 4000 வருடத்துக்கு முன்னால் வந்த விஷ்ணுவும் கடவுளர்கள். இவங்க தான் நம்முடைய கடவுளர்கள். ஆனால் இந்த கடவுள்ன்ற கான்செப்டை கொச்சைப்படுத்தி கடவுள்னா என்னன்னே தெரியாமல் அந்த ராஸ்கல் காலம்பூரா பேசிட்டு போயிருக்கிறான். நம்ம மக்களுக்கும் கடவுள் என்ன, ஏன்னா இது பிராமணிய அந்த திருப்பி வந்துருச்சு இல்லைங்களா, நமக்கும் புரியல. நம்ம கடவுள்லாம் கற்பனை கதைகள்லாம் எதுவும் கிடையாது, இது வரலாறு. முருகன் யார், எப்படி இருந்தார், என்னென்ன பண்ணினார், அவர் நிர்வாணம் எய்தினார், அவர் வந்து அம்மன நிலை அடைந்தார், தியானம் செய்து ஐம்புலன் அடக்கி அம்மன நிலை அடைந்து அவர் வந்து சட்டியிலே வைத்து புதைக்கப்பட்டார் தான் சஷ்டி விரதம் என்பது அதுதான். அதே போல் கிருஷ்ணன் என்பவர் யார், எந்த ஊரில் பிறந்தார், எங்கே போய் படித்தார், அவர் மகாபாரத போர் ஈடுபட்டார், அதுக்கப்புறம் அவர் செஸ் கண்டுபிடிச்சார், அதுக்கப்புறம் அவர் திருக்குறளை எழுதினார்.